ம். ம். இதென்ன நாள்னாவா? அப்புறம் எவ்வளோ தர முடியும்? இதுக்கு அவ்வளோதான் கிளம்பு. இவ்ளோ காய எடுத்துக்கிட்டு இவ்ளோ கம்மியா கொடுக்குறீங்க? அடுத்த தடவை பார்ப்போம். இப்போ போ. இதை நீங்க 10 ரூபாய்க்கு விப்பீங்க. ராத்திரி பகலுமா உழைச்சு வெயில கஷ்டப்பட்டது தான் மிச்சம். கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம்ல. இங்க நான் எனக்கு தோன்ற விலையை தான் கொடுப்பேன். அதை விட்டுட்டு நீ எல்லாம் விலையை தீர்மானிக்க கூடாது. இஷ்டம் இல்லைன்னா உன் பொருளை எல்லாம் எடுத்துட்டு போ. முடிஞ்சா இந்த சந்தையில என்ன மீறி வித்துப்பாரு. அப்ப தெரியும் எவ்வளவு அனா கிடைக்கும்னு. இங்க நாங்க விக்கிறதுக்கு தான் உங்க கூட்டுக்காரங்க சம்மதிக்க மாட்டாங்களே. தெரியும் நீங்க மாணிக்கத்தோட காடை தீய வச்சு எரிச்ச கதையெல்லாம். நான் ஒன்னும் சம்பாதிக்க கேட்கல, சாப்பிட தான் கேட்கறேன். ஒரு 2 அணா கூட கொடுங்க. எனக்கு இங்க 100 வேலை இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்த சந்தையில ஒரே நியாயம்தான். அதை நான் தான் தீர்மானிப்பேன். கொடுத்ததை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. எல்லா நாளும் நீயே இந்த சந்தையில ராஜாவா இருக்க முடியாது. விவசாயி வயித்துல அடிச்சு புடுங்கினவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. நடக்கும். கிடந்து புலம்பாம கிளம்படி. சார் இன்னும் எவ்வளவு நேரம் சார் போகிறது? ஆமா, எப்பா முடியல. பயங்கர பசியா இருக்கு. ஐயா இத பாத்தீங்களா? என்னது சார் சார்? எனக்கு கொஞ்சம் கொடு. ம். இப்படி சுதந்திரமா உட்காந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தாயா? இந்த மாதிரி திடி திங்கிறதே ஒரு சுகம்தான்ல. இது எங்க இருந்து கிடைச்சது? இதா அங்க அந்த சந்தையில இருந்து. திருடுனீங்களா? இல்ல நான் திருடல. நான் பார்க்கும்போது இது நாதி இல்லாம இருந்துச்சு, அதான். இது நல்லதில்ல, சாப்பிட்றதெல்லாம் கீழே போடுங்க. சார் நல்லா இருக்கு சார், நீங்க வேணா கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? அவன் உழைச்சி தான் சாப்பிடணும், அதை கீழே போடுங்க. அதான் அவங்களாம் போட்டாங்கல்ல, உனக்கு மட்டும் என்ன? போடு. சங்கரா சார் சொன்னது கேட்கலையா? கீழே போடு. சார் என்ன சொன்னாரு? சுதந்திரம் தரேன்னு. இப்ப சாப்பிடுறது கூட சுதந்திரம் இல்லையா? அடுத்து உங்க பொருளை களவாடுறதுல நான் சொன்ன சுதந்திரம். இதுக்கு பேசாம ஜெயிலே இருந்திருக்கலாம். அங்க நேரத்துக்கு சோறாது கிடைச்சிட்டு இருந்துச்சு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதை நான் கீழே போட மாட்டேன். ஏய் தள்ளிடுடா. டேய் சங்கரா, சங்கரா நில்லு. சங்கரா, சங்கரா நில்லுன்னு சொல்றல. மீனாவது தின்னு தொலைகிட்டோம். இப்போ உங்களுக்கு திருப்தியா சார்? வாங்க போவோம். எங்களை கூட்டு போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நாங்க சகிச்சுக்கிறோம். போதுமா? டேய் சங்கரா, டா இது புடி. குடு குடு, இது ஒண்ணுதான் முக்கியம். எல்லாம் கொலகார பைய மாதிரியே இருக்காங்களே. நீ போய் அவங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ண. தயார் பண்ணிடுறேன் சார். எங்க போற? பாதையை மறந்துட்டேன் சார். ஜெயிலில் சாப்பாடு இல்லாமல் இங்கே வந்துட்டானுங்க. ஜக்கமா என்னை பார்த்துக்க.
என்ன சோறு, உப்பும் இல்ல உரப்பும் இல்ல, இது திங்கிறதுக்கு சை. டேய், நல்லா வாய்க்கு வக்கனையா சமைச்சு போடணும். ஜெயில போட்ட மாதிரி போட்ட மகனை கொன்றுவோம் உன்னை. ஆ. இல்லன்னு வையே சாவடிச்சிருவோம் பாத்துக்க. இது வேற இடத்த அடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போட. எடுத்துட்டு போடா. எடுத்துட்டு போடா. என்னென்ன பண்ண போறானுங்களோ. ஏய், நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. ஏய் சார், நாளைக்கு விடிய காலையிலேயே வேலையை ஆரம்பிக்கணும். அப்ப நாங்க இப்ப தூங்குறது? சார் போகும்போது கதவை அடைச்சிட்டு போயிருங்க. ஒரு பூட்டும் போட்டுருங்க. அப்படின்னா நீங்களும் நிம்மதியா தூங்குவீங்களா? வேண்டாம், இது சுதந்திரமான இடம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹேய், எந்திரி. சார், தமு சார். ஏய் எந்திரி எந்திரி. சார் சார். சங்கரா எந்திரி. மாதவா எந்திரிடா. எதுக்கு இது? நேத்து ராத்திரி உருண்டு புரண்டு படுத்து பார்த்தோம். உறக்கமே எங்களுக்கு வரல சார். உடம்புல ஏதோ எடை குறைஞ்சது போல, ஆகாயத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு சார். இதை எடுத்து காலில் கட்டினதுக்கு அப்புறம் நல்லா உறக்கம் வந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல சார் காலில் சங்கிலியை கழட்டி. அந்த சங்கிலியும் ஜெயிலையும் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. இங்க எல்லாரும் புது மனுஷங்க. நமக்காக இங்க நிறைய வேலை காத்திருக்கு. சீக்கிரமா போய் குளிச்சுட்டு என் ரூமுக்கு வாங்க. பகதூர், என்னால தாக்கு பிடிக்க முடியாது சார். அவனுங்க என்ன கொன்றுவானுங்க. நான் இப்படியே தப்பிச்சு போயிடுறேன். நீங்களும் எங்கேயாவது போயிடுங்க. கொல்லுவானுங்க, கண்டிப்பா கொல்லுவானுங்க. என்னையும் கொல்லுவானுங்க, சாரையும் கொல்லுவானுங்க.